தயவு பாகம் 4. நூல் அன்பு ஒளியெனும் இறைமனிதன். உள்ளொளி தியானப் பயிற்சி நூல் அன்பு ஒளி எனும் இறைமனிதன். உள்ளிருந்து உதவி திரு அருட்பிரகாச வள்ளலார் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அத்தியாயம் 5. மனிதன் எங்கிருந்து வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும்? மனிதன் எங்கிருந்து வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும்? மனிதன் அகமிருந்து அருட்ஜோதியாய் வாழ வேண்டும் என்கின்றார் வள்ளலார். மனிதன் அகமிருந்து அருட்ஜோதியாய் வாழ வேண்டும் என்கின்றார் வள்ளலார். நமது ஆதிமூல நிலை நடுத்தலை உள்ளிருக்கும் அருட்ஜோதி ஆன்ம அணுவாய் இருக்கின்றது. நமது ஆதிமூல நிலை நடுத்தலை உள்ளிருக்கும் அருட்ஜோதி ஆன்ம அணுவாய் இருக்கின்றது. அங்கிருந்து விரிந்து இந்த தேகம் முழுவதும் வியாபித்துள்ளோம் நாம். ஆகையால் முதலில் அந்த அருட்ஜோதி ஆன்ம அணுவை மனதினால் உறுதியாய் பற்றி அதுவாகி நிலைத்திருந்து கொண்டு வாழ வேண்டும். ஆகையால் அந்த அருட்ஜோதியாகிய ஆன்ம அணுவை மனதினால் உறுதியாய் பற்றி அதுவாகி இருந்து நிலைத்திருந்து வாழ வேண்டும். அங்கிருந்துதான் அருள் இன்ப வாழ்வு வாழ்தல் வேண்டும். எனவே முதலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் நம்முடைய உண்மையான அகவடிவம் என்பதை தெளிவு செய்து கொள்ளல் வேண்டும். முதலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் நம்முடைய உண்மையான அகவடிவம் என்பதை தெளிவு செய்து கொள்ளல் வேண்டும். அந்த அகவுணர்வு கெடாமல் சிந்தனையும் சொல்லும் செயலும் அருள் மயமாகவே வெளிப்படுத்தி கொண்டிருத்தல் வேண்டும் என்கின்றார் வள்ளலார். நம் அருட்ஜோதி ஆன்ம அணு ஆகிய அக வடிவம் என்றால் என்ன பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு 3 உடல் உள்ளது. அதாவது ஒன்று புறத்தே நம் கண்ணால் காண்கின்ற ஸ்தூல சரீரம், இரண்டாவது கண்ணால் காண முடியாதபடி இந்த ஸ்தூல சரீரத்திற்கு உள்ளீடாக இருக்கின்ற சூக்கும சரீரம், அடுத்து மூன்றாவதாக இந்த 2 சரீரத்திற்கும் காரணமாக உள்ள ஒன்று ஆன்மா, அதுவே காரண சரீரம் ஆகிய 3 உடல் கொண்டவன்தான் இந்த மனிதன். இதுவே உடல், உயிர், உள்ளம் எனவும் கூறப்படும். உடல் ஆகிய தூல சரீரம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூத அணுக்களால் ஆனது. இது ரோமம், தோல், இரத்தம், தசை, எலும்பு, நரம்பு, விந்து அல்லது கருமுட்டை ஆகிய 7 தாதுக்களால் ஆனது. இது வியர்வை, அழுக்கு, மலம், சிறுநீர் முதலிய அசுத்தங்கள் நிறைந்தது. முதலில் நம் கண்ணுக்கு தெரிவது இந்த பூத பௌதிக உடலே, அதாவது பிசிக்கல் பாடி, மாமிச உடம்பு. எனவே இந்த தேகமே நான் என நினைத்து பிழைத்து கொண்டிருக்கின்றோம். பிழைத்தல் என்றாலே, அதில் பிழை என்றாலே தவறுதல், தவறு செய்தல், தவறாக நினைத்து கொள்ளுதல் என்று பொருள். ஆகவே என நினைத்து
பிழைத்து கொண்டிருக்கின்றோம். இது முற்றிலும் தவறு, அறியாமை. பல கோடி பிறவிகளில் பல கோடி காலமாக இந்த மாமிச உடலையே நான் என நினைத்து பிழைத்து வந்திருக்கின்றோம். எனவே தான் இந்த அஞ்ஞான இருள் நிலையை பிழைத்தல் எனப்படுகிறது. பிழை என்றால் தவறு என்பதாம். இனியும் அந்த பிழையை செய்தல் கூடாது. இது மிகவும் ஆபத்தானதும் கூட. நான் யார், நான் யார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள முற்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து இந்த ஸ்தூல சரீரத்துக்கு உள்ளிருக்கும் சூக்கும சரீரம் பற்றி ஆராய்வோம். உயிர், ஆற்றல், உணர்வு, வடிவம் என்று இந்த சூக்கும தேகத்தை சொல்லலாம். உயிர், ஆற்றல், உணர்வு, வடிவம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த சூக்கும தேகம் ஆகிய உள்ளுடல் 4 பகுதிகளை கொண்டதாக இருப்பதாக கூட கூறலாம். அதாவது உயிர், ஆற்றல், உணர்வு, அதற்கு ஒரு வடிவம். ஆகவே சூக்கும வடிவம்தான் நமது தூள வடிவம் இந்த வடிவில் இருக்க வேண்டும் என்பதை நிச்சயம் பண்ணுகிறது. மேலும் இந்த சூக்கும வடிவம்தான் உடல் முழுதும் உணர்வு மயமாய் இருப்பது மட்டுமின்றி ஆற்றலாகவும் இருக்கிறது. ஆக இதுதான் உயிராகவும் இருக்கிறது. இதில் உயிர் உணர்வும் ஆற்றலும் இதற்கு ஓர் வடிவமும் உண்டு. இதை நுண்ணுடல் என்றும் ஆவி வடிவம் என்றும் குறிக்கப்படும். தூல உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான திசுக்களின், அதாவது செல்ஸ், உள்ளும் புறமும் ஊடுருவி இருப்பது இந்த சூக்கும சரீரம் ஆகிய உயிர் வடிவம். நமது உடலில் சராசரி மனிதனிலே 27 லட்சம் கோடி செல்கள் இருக்கின்றதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த 27 லட்சம் கோடி செல்களுக்கு உள்ளும் புறமும் சூழ்ந்து இருப்பதுதான் இந்த உயிர், ஆற்றல், உணர்வு, வடிவம் என்கின்ற சூக்கும தேகம். இது உள்ளே இருப்பதால் அவரவருடைய சூக்கும உடலை அவரவர் மட்டுமே உணர முடியுமே தவிர கண்ணால் காண முடிவது இல்லை. அடுத்து காரண சரீரத்தை பற்றி ஆராய்வோம். ஆன்மாவே காரண சரீரமாகும். இது ஒரு மிகச்சிறிய அணு வடிவம் கொண்டதாகும். இதை கண்ணால் பார்க்க முடியாதது. ஏனெனில் இது அருவம். இது தலை நடுவில் உள்ளது. இது அறிவு வடிவமானது. இருப்பு உணர்வு மயமானது. இந்த அறிவே வடிவான ஆன்மாவிற்கு உள்ளே தான் எல்லாம் வல்ல கடவுள் அருட்ஜோதியாய் எழுந்தருளி சதா விளங்கி கொண்டிருக்கின்றார். அவரேதான் தன்னருளால் நமது அறிவு, உயிர், மனம், உடல் எல்லாமாய் தானே உள்ளிருந்து விரிந்து அனகமாக விரிந்து விளங்கி கொண்டுள்ளார். ஆக நாம் நமது என்று கொண்டுள்ள இந்த உடல் ஆகட்டும், மனம் ஆகட்டும், உயிர் ஆகட்டும், அறிவு என்கின்ற ஆன்மா ஆகட்டும், இந்த அகம், அகப்புறம், புறப்புறம் ஆகிய 4 நிலைகளுமே உள்ளொளியினுடைய விரிவு நிலையே அன்றி இதில் எதையும் நான் என்றோ எனது என்றோ சொல்லுவதற்கு இல்லை. நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? கடவுள்தான் எல்லாமாய் விளங்கி கொண்டுள்ளார். கடவுள்தான் எல்லாமாய்
விளங்கி கொண்டுள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் வேண்டும் என்பதே கடவுள் திருவுள்ளமும் ஆணையும் ஆகும். இதற்காக நாம் தினமும் அகநிலை பயிற்சி செய்ய வேண்டும். இதற்காக விடியற்காலையில் ஒரு 45 நிமிடமும் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு 45 நிமிடமும் ஒதுக்க வேண்டும் அவசியமாக. இனி அந்த தியான பயிற்சி முறையை பற்றி பார்ப்போம். மனதை புருவ மத்தியில் வேறு எந்த சிந்தனையும் இன்றி நிலைநிறுத்தி உள்ளே ஒரு வெண்மையான பிரகாசமான சிறிய தாமரை மலர் இருப்பதாகவும் அதன் நடுவிலே அருட்ஜோதியாக எல்லாம் வல்ல கடவுள் அருள்ஞான தீபமாக விளங்குவதாக பாவிக்க வேண்டும். பேரருள் பெருங்கருணையே அவரது திருமேனியாக விளங்குகின்றதை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். பேரருள் பெருங்கருணையேதான் அவருடைய திருமேனியாக விளங்குவதாக பாவித்து அவருடைய தனி பெருங்கருணை இருந்த வண்ணம் எவ்வண்ணமோ என ஏங்கி நினைத்த நினைப்பும் அற்று நிற்றல் வேண்டும். இதை ஒரு 15 நிமிடம் செய்யலாம். அடுத்து இரண்டாவது படிக்கு, அதாவது அகநிலையை அறிய வந்துவிட வேண்டும். இரண்டாம் படி தியானம். புருவ மத்தியில் உட்புறமாக ஒரு 1.5 அங்குலத்திற்கு உள்ளே நமது கவனத்தை குவிக்க வேண்டும். அடுத்ததாக நான் யார், நான் எதுவாக இருக்கின்றேன், நான் யார், உண்மையில் நான் எதுவாக இருக்கின்றேன் என உள்நோக்கி ஓர்மையுடன் அந்த உள் உணர்வை கவனிக்க வேண்டும். 30 நிமிடம் தன் இருப்பு உணர்வு 30 நிமிடம் தனது இருப்பு உணர்வு குறித்து கவனமாக விசாரம் செய்ய வேண்டும். அப்போது அங்கு நாம், அதாவது நான், ஒரு நித்திய இருப்புணர்வு ஆகாசமாக அனுபவப்படும். நித்திய இருப்புணர்வு கொண்ட ஓர் ஆகாசமாக அனுபவப்படும். இந்த உணர்வு உள்ளிருக்கும் அருட்ஜோதி இடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பதை உணர்வோமாக. அடுத்து உள்ளிருக்கும் மெய்ப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதியின் தனி பெருங்கருணை இருந்த வண்ணம் எங்கனமோ இறைவா தெரிவித்து அருளல் வேண்டும் என விண்ணப்பிக்க வேண்டும், முறையிட வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், துதித்து வாழ்த்தி வணங்கிட வேண்டும். இதை ஒரு 20 நிமிடம் செய்ய வேண்டும். தியானம் வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான அங்கமாகும். இவ்வண்ணம் செய்து வந்தால் ஒவ்வொரு நாளும் திருவருளே உணர்த்த வேண்டியதை அவ்வப்போது உணர்த்தி கொண்டு வரும். அருட்ஜோதி தியானத்தை இடைவிடாது தினசரி பயின்று வந்தால், இந்த அருட்ஜோதி தியானத்தை தினசரி வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொண்டால் பெறலறிய சகல நன்மையும் பெறலாம். இது வள்ளலாருடைய ஆணை. அடுத்து அருட்ஜோதி ஆன்ம அக உலகம். அருட்ஜோதி ஆன்ம அக உலகம். ஆன்மா என்பது அழிவற்ற நித்திய பரம்பொருளின் சிறு வடிவம், அதாவது சிறிய அம்பலம், சிற்றம்பலம் ஆகும். இது
அனாதிகாலமாக உள்ள ஓர் நித்திய சத்திய அருள் இயற்கை இருப்பு. இது அனாதி காலமாக உள்ள ஓர் நித்திய சத்திய அருள் இயற்கை இருப்பு. இது உண்மையில் பிறப்பு இறப்பு அற்றது. இது உண்மையில் பிறப்பு இறப்பு அற்றது. ஆன்ம அக உலகில் இன்ப துன்பம் இல்லை. ஆன்ம அக உலகில் இன்ப துன்பம் இல்லை. நினைப்பு மறப்பு இல்லை. இரவு பகல் இல்லை. இறந்த காலம் எதிர்காலம் இல்லை. நித்திய நிகழ்காலத்தில் பேரின்ப அனுபவத்தோடு சச்சிதானந்தமாய் நித்தியானந்தமாய் என்றென்றும் எங்கெங்கும் நிறைந்த அனுபவத்தோடு தான் ஒரு தானாய் தன்னந்தனியதாய் திகழ்கின்றதாகும். இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் நிறைவான மெய்ப்பொருளே ஆன்மா. அது நாமோ பிறரோ ஆகாது. அது அந்த ஆன்மாவா அருட்ஜோதி ஆன்மாவானது நாமோ பிறரோ ஆகாது. அது கடவுளே. எனவே நான் என்பது கூட கடவுள் அருளின் வெளிப்பாடே என்பதை அறிந்து கொள்வதுதான் மனித பிறப்பின் தலையாய லட்சியம் ஆகும். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.